எல்லாம் வேண உன் வினையால தாண்டா உனக்கு அத்தனை கஷ்டமும் அத்தனை நஷ்டமும் அத்தனை பிரச்சனைகள் இருக்கிற இந்த வினைய போக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஜோதிடர்கள், நிறைய சாமியார். அத்தனை வினை இருந்தாலும் சரி, விநாயகனை சரணாகதி அடைந்தால் வினைகள் காணாமல் போகும். அதுவும் இந்த விஸ்வாச புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய முதல் சக்தி மிக்க தெய்வீகமான விரதனம் நாளை சங்கடகர சதுர்த்தி. நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகளை வேரோடு பிடுங்கி அறுத்து காணாமல் போக வைத்து நம் வாழ்வில் எல்லா விதங்களிலும் இருக்கக்கூடிய ருணத்தை போக்கக்கூடிய கணபதிதான் நம் வாழ்க்கையில் பஞ்சபூதங்களின் அதிபதி, வினைகளின் நாயகன் விநாயகன். நாளை மாலை நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்தால் சத்தியமாய் நிச்சயமாய் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணருணமோ மனருணமோ சரியாகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ருணம் சரியாகணும்? பணருணம்னா பணம்னு போடுங்க, மனருணம்னா மனம்னு போடுங்க, உடல் ருணம்னா உடல்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு காலை நீங்க 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து அதுல குங்குமம் போட்டு வச்சு மறுபடியும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து ஓம் ஸ்ரீம் ருணஹர கணபதியே நமோ நம இந்த மந்திரத்தை நீங்க 27 முறை, 18 முறை, 27 முறை, 51 முறையோ சொல்லி உங்க கையாலேயே வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு வெத்தலை மேல எலுமிச்சை மலம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அதற்கப்புறம் இந்த குங்குமத்தை எடுத்து தனியாக ஒரு டப்பால வச்சுட்டு இந்த எலுமிச்சை மலத்தை அறுத்து முகம், கழுத்து, புடனி, அக்குள், மார்பு, தொப்புள் நல்லா தேய்ச்சு 5 நிமிஷம் கழிச்சு குளிச்சிடுங்க. இதுவே உங்க மேல இருக்கக்கூடிய மற்ற நபரால் வரக்கூடிய கண் ருணம், திருஷ்டி ருணம் போயிடும். அதற்கப்புறம் மாலை காலையில குளிச்சுட்டு இயல்பான வேலைக்கு போங்க. மாலை நேரத்துல சரியா 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்க வீட்டுல ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி அதுல ஒரு வெத்தலைய வச்சு அதுல பிள்ளையார பிடிங்க. அந்த பிள்ளையார் என்ன பிள்ளையாரா இருக்கணும் அப்படின்னா உங்க குலதெய்வ பிள்ளையாருன்னு நினைச்சு குலதெய்வ பிள்ளையாருன்னே பேரு வச்சு மஞ்சள்ல பிடிச்சு வச்சுட்டு குங்குமம் வையுங்க. அவருக்கு முன்னாடி 2 வாழைப்பழம், கொஞ்சோண்டு அவள், எளிய பூ வைங்க. முடிஞ்சா கொஞ்சம் அருகம்புள்ளையும் வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து காலையில நான் சொல்ல ஒரு மந்திரம், அந்த ருணகர மந்திரத்தை ஒரு 7 முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் கம் கணபதே நம மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு ஓம் கெங்கங்கணபதி கௌரிபுத்திராய வங்வங் வருகவே நமக என்கின்ற உறவுகளை பலப்படுத்தக்கூடிய மந்திரத்தை 16 முறை சொல்லிட்டு அடுத்ததாக 27 முறை ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐஸ்வர்ய கணபதியே நமோ நம இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் பணவசியம், தனவசியம், நினைச்சதெல்லாம் வசியமாகக்கூடிய கணபதி மந்திரமான ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை கண்ணீர் மல்கி விநாயகரின் தெய்வ திருவடிகளை நோக்கி சொல்லுங்க. சொல்லிய பிறகு ஒரு தேங்காயை உடைச்சு தேங்காய் தீர்த்தத்தாலேயே விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்துல ஒரு காசை தடவி கொண்டு போய் உங்க கல்லாப்பெட்டியில வைங்க. அந்த சந்தன மஞ்சளை எடுத்து நெற்றி நல்லா பட்டையா பூசிட்டு கொஞ்சம் கொண்டு போய் உங்க நிலவுல வையுங்க. விநாயகர் உங்க வீட்டுக்கு காவலாக இருந்து வழி நடத்துவார். அந்த பூஜையில் வச்சிருந்த அரிசியை எடுத்து கொண்டு போய் வீட்டை சுத்தியும் போடுங்க. உங்க வீட்டை சுத்தியும் இருக்கக்கூடிய திஷ்டி தோஷங்கள் ஏதோ ஒரு எறும்புகள் சாப்பிட்றது மூலமா சரியாகும். அதற்கப்புறம் நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. முடிஞ்சா நீராகாரம் மட்டும் எடுத்துட்டு மாலை இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் விரதத்தை முடிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ருணத்தை சத்தியமாய் என் சக்தி கணபதி, நம் சக்தி கணபதி போக்கியே தீர்வார். நாளை மாலை இதை அனைவரும் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்கின்றேன். நாளை நான் மதுரை வர இருக்கின்றேன். மதுரையில லாப கணபதி, ருணகர கணபதி என்கின்ற 2 கணபதி பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் நேரா வரலாம். விவரங்களுக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த பூஜைக்கு சங்கல்பம் பண்றவங்களுக்கு சிறப்பு பிரசாதமும் அனுப்ப இருக்கின்றோம். பெயர்களை சங்கல்பம் செய்ய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் வர இருக்கின்றேன். கொங்கண சித்தரின் முழு அருளும் கிடைக்க, செல்வம் சேர, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர, உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு பெரிய அளவில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கல்பத்தரு என்கின்ற கொங்கண சித்தரோட தீட்சை பெற்று இந்த மந்திர பயிற்சியில கலந்து கொள்ளலாம்.
கண்டிப்பா இந்த பயிற்சியை கலந்துக்கங்க. வருடத்திற்கு ஒரு முறை தான் பெங்களூர்ல நடக்கும். இந்த முறை பெங்களூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க பேரையும் கீழ இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள். மே 1ஆம் தேதி பணவளக்கலை நம்ம கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பணத்தை பெருக்க, கடனை தீர்க்கும் 100% உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தரும் பணவளக்கலை மே 1 கோவையில். அதற்கப்புறம் எனக்கு ஒரு புது தொழில் வேணும், அது சேவை சார்ந்தும் இருக்கணும், தொழில் சார்ந்தும் இருக்கணும், நிம்மதி கிடைக்கணும், தெய்வீக அருள் வேண்டும் என்று நினைத்தால் ஒரு அற்புதமான இன் யாங் செல்ஃப் ஹீலிங் தெரப்பி அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் தெரபிஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸை நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர் கோவையில் மே 5ஆம் தேதி நடத்துகிறோம். இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுனால என்ன பலன்? உங்களை என்னைக்குமே பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு நோய்களுக்கு எந்த விதமான மருந்தும் எடுக்காமல் தெய்வீகமான சக்தி நிலையை வைத்தே மாற்றிக்கொள்ள முடியும். உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்னதாக வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நீங்க அவர்களை தொடாமலேயே செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான தெய்வீக அருளின் மூலமாக அவர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும். இது இல்லாமல் மன நிம்மதி பெருகும், தெய்வீக அருள் கிடைக்கும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆன்மீக புது பாதையை உருவாக்கணும்னு நினைச்சா, அல்லது நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நிறைய பேர் மறுபடியும் வரணும், அதற்கு நன்மை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அற்புதமான இன் யாங் செல்ஃப் ஹீலிங் தெரப்பி பயிற்சி வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சி மே 5 கோயம்புத்தூர்ல நடக்குது. இதோட ஸ்பெஷல், இதுல கலந்துக்கிறவங்களுக்கு நம்மளோட ஸ்கில் இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் நம்ம குபேரபீடத்தோட ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். இதை நீங்க கற்றுக்கொள்வதன் மூலமாக 3லிருந்து 6 மாதங்கள்ல தனியா நீங்களே தெரபிஸ்டா ஒரு தொழிலாகவும் கூட இதை செய்ய முடியும். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் இந்த சித்திரை ஆண்டு எல்லா செல்வ செழிப்பையும் கோடி கோடியாய் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். ஜெய் சக்தி.